பழைய வெதரிங் கோர்ஸை கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு இருக்கோம். எதுக்குன்னா இதுக்கு மேலே கூலிங் டைல் போட போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான். இதில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியாத கண்டிஷன்ஸ் இல்லை. இந்த வெதரிங் கோர்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்து அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அது மேலே சிப்ஸ் கான்க்ரீட் போட்டு மேலே கூலிங் டைல் ஒட்ட போகிறாங்க. இது வந்து நம்ம அம்பத்தூர் சைட் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில். ஆல்ரெடி இவங்க சுர்க்கி கான்க்ரீட் போட்டிருக்காங்க. சுர்க்கி கான்க்ரீட்னா சுண்ணாம்பு, கடுக்கா, வெல்லம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி மேலே பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. இப்போது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியாத கண்டிஷனில் ரொம்பவே டேமேஜான இந்த சர்ஃபேஸை தான் நம்ம உடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம ஹை கிரேட் பாலியூர்த்தின் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். பிளாக் ரப்பர் தான். வெதரிங் கோர்ஸை உடச்சி முடிச்சாச்சு. பேரப்பெட் வாலில் இருக்கிற பிரிக் வால் அண்டு பழைய வால் ஜாயிண்ட் ஏரியாவில் வந்து ஜிக்ஸாக்காக உடஞ்சதுனால டேரெக்டாக அங்கே கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் பண்ணணும். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற கோட்டிங் கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில்லிங் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த ரிப்பேர் மாட்டர் யூஸ் பண்ணி இந்த ஜாயிண்ட்டு எட்ஜஸ் எல்லாம் நம்ம ஜிக்ஸாக்காக இருக்கிற அந்த பாயிண்ட் எல்லாமே ஃபில்லிங் பண்ணுறோம். இந்த ஃபில்லிங் ஒர்க் முடிஞ்சு நல்லா காயணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ப்ராசஸ் ஆரம்பிக்க முடியும். சர்ஃபேஸ் வந்து வாட்டர் ஜெட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். பொதுவாக நியூ பில்டிங்கில் இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ண தேவையில்லை. பட் இது பழைய வீடு, அதுவும் கடுக்கா, வெல்லம், சுர்க்கி கான்க்ரீட் போட்டதுனாலையும் இந்த ஒர்க் பண்ணும்போது நடுவில் மழை வந்ததுனால ரொம்ப ஈரப்பதமானதுனால நம்ம வாட்டர் ஜெட் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரப்பர் பேஸ்ட் பிட்மன் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது நல்லா எலாகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. வித் 2 mm இருக்கும் கிராக் பிச் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால இந்த கோட்டிங் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒவ்வொரு கோட்டிங் கண்டிப்பாக 2லேருந்து 4 மணி நேரம் இடைவெளி வரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கோட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ வந்து செகண்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த செகண்ட் கோட் அப்ளை பண்ணி ட்ரை ஆகிறதுக்கு பிஃபோராகவே சாண்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். இதனால் இதுக்கு மேலே போகிற கிரானைட் ஃப்ளோருக்கு நல்லா பாண்டிங் கிடைக்கும். இந்த கோட்டிங் அப்ளை பண்ணுறது மூலிமா இந்த டாஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணுறோம். இது போல் சர்வீஸ் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.